ரப்பர் தோட்டத்திலே வேலை செய்யும் ஆண்களே, பெண்களே, குறிப்பாக கன்னி பெண்களே, நியாயம் தெரிஞ்ச எல்லாரும் ஓடி வாங்க. தெரியலன்னாலும் பரவாயில்ல, ஓடி வாங்க. என்னடி ஒரு பயிலையும் காணா? நீங்க எல்லாம் வரமாட்டீங்க. என்ன என்ன? அவர் உங்களுக்கு முதலாளி. ஆனா அவன்னா அவர் எனக்கு அண்ணன், மை பிரதர். அந்த பிரதர் உள்ள படுத்திருக்கார். அவரை வெளியே வர சொல்லுங்க. என் கேள்விக்கு பதில் சொல்லிட்டு மறுபடியும் கோழி மாதிரி உள்ளே போய் படத்துக்கு சொல்லுங்க. இந்த வயசுல அவருக்கு கல்யாணம் தேவையா? என்னடி நான் சொல்றது? கொஞ்சம் சத்தமா பேசியா? எனக்கு இவ்வளவு கோபம் வருது. என்ன என்ன? இவர் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காரே ஒரு பொண்ணு, அது வசதியா இருந்தா நான் கோபப்பட மாட்டேன். வசதியும் கம்மி, வயசும் கம்மி. ஆகவே பெரியோர்களே, என் பக்கத்திலே இருக்கும் ஒரு பருவ பெண்ணை பாருங்க. உங்களுக்கு பாக்குறதுக்கு பயமா இருந்தா ஜன்னல்ல இருந்தே பாருங்க. இந்தியாவிலேயே எந்த மூலையிலேயாவது இந்த மாதிரி ஒரு அழகையை நீங்க பார்த்திருக்கிறீங்களா? ஒரு வார்த்தைக்கு சொன்னா அதுக்காக பிரிக்காத. இவளை நான் கூட்டிட்டு வந்து, அண்ணா இவளை நான் வச்சுக்க போறேன்னு கேட்டேன். அதுக்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இவ ஒழுக்கம் கெட்டவ, உடனே கூட்டிட்டு ஓடி போயிரு, இல்லன்னா உதப்பட வேண்டார். இப்ப நான் கேட்கிறேன், இவர் கூட்டிட்டு வந்துட்டாரே ஒருத்தி, அவ ஒழுக்கம் உள்ள வாங்குறதுக்கு என்ன ஆதாரம்? என்ன ஒன்னா உதப்பேன்னா? ஆகவே மை பிரதர், உனக்கும் குடும்பமாகி போச்சு, எனக்கும் குடும்பமாகி போச்சு. அதனால நம்ம ரெண்டு பேரும் உறவையும் பிரிச்சுக்குவோம், சொத்தையும் பிரிச்சுக்குவோம். என் சொத்தை பிரிச்சு கூடுடா. ஓ சங்காத்தமே வேணாண்டா. நீ ஹீரோ, நான் வில்லன் ஆயிட்டா என்னையா நியாயம் இது? உனக்கு இப்ப என்னடா வேணும்? நியாயம் வேணும். சீ, அது வேணாம், சொத்து வேணும். சொத்தா? சொத்து கொடுத்தா நீ ஹீரோ ஆயிடுவியா? ஆக மாட்டா? என்ன குடும்பம்? போனா அப்படில பொண்ணா பொண்ணா? யாருங்க போலீஸ் போன் பண்ணு. போலீஸா? இருக்குண்ணா, நானும் வரேன். இருங்க, என்ன விட்டு போயிடாதீங்க. போலீஸ் வர கூட நாங்க ஓடி போயிருவோம். என் சொத்தை பிரிச்சு கூடுடா. ஓ சங்காத்தமே வேணாண்டா, சொத்தை பிரிச்சு கூடுடா. ஓடுங்க சீக்கிரம், இந்த ஆள் சொன்னா போலீஸ் வந்துடும். ஓடிடு. சிரிக்கிறா சிரிக்கிறா சிரிக்கிறா. வந்துட்டாங்கப்பா சோழையூர் குமரிங்க. 1.25 ரூபாய்க்கு சாமான வாங்குறதுக்கு 3.25 ரூபாய்க்கு சாயத்தை பூச்சிட்டு வந்துறாளுங்க. ஸ்ட்ராங்கா ஒரு டீ சாப்பிடுறது தேவையா? ஒழுங்கா இருக்க வரைக்கும் உள்ள கடை வச்சிருந்த, இப்படி ஊர்ல உள்ள ஹோட்டலாம் துப்பு வாங்கிய வெளியே வந்துட்ட. இன்னும் கொஞ்ச நாள்ல பாரு, கெட்டில காப்பியா போட்டுக்கிட்டு சுக்குமல்லி காப்பியோடு தெரு தெருவா வித்துட்டாலே போறடி. துப்புலதான் துப்புனால மூஞ்சில துப்ப கூடாது, தூரம் வந்து தேவத்துக்கு போயிட்டாங்க. எங்க அண்ணி வர்றாங்க. ஐயா வாங்க அண்ணி, அண்ணி வாங்க, அண்ணி வாங்க. இவங்கதான் எங்க அண்ணி. அண்ணன் பொண்டாட்டி 12 மணி மகாராணி மாதிரி இருக்கா, தம்பி பொண்டாட்டி தரித்திரம் மாதிரி இருக்க. நீ அண்ணன் பொண்டாட்டியா இருந்தாலும் அப்படித்தான் இருப்ப. அதுக்காக மூஞ்சி மாத்திக்க முடியுமா என்ன? அண்ணி கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு சுத்து பெருத்தாங்க, 2 சுத்து பெருத்தாங்க. வசதி இருக்குல்ல. ஒப்பனா சம்பாரிச்சா சைக்கிள் கேப்ல உள்ள நுழைஞ்சிருவியா? பள்ளி உட்கார நாய. நான் பிறந்த வீடு தெருவில் நிக்கிறேன், நீங்க புகுந்த வீடு பூந்து விளையாடுங்க விளையாடுங்க. எத்தனை நாளைக்கு விளையாடுறீங்கன்னு பாக்குறேன். அசலூர்காரனுக்கு வாயிலே பணிச்சு விட்டுறாங்க. என்ன செய்யறது? கலரு சிவப்பா பிறந்திருக்கானே. கலர் தான் காதல் நிறைவேறாததுக்கு காரணம்ங்கய்யா. பெத்ததான் பெத்தாங்களே, கொஞ்சம் சிவப்பா பத்திருக்க கூடாதா? சரி விடு, நம்ம பிள்ளையாவது சிவப்பா பத்துக்குருவோம். தட்டில இருந்தா தான் ஆப்பையில வரும். உன் பிள்ளை எப்படா சிவப்பா பிறக்கும்? பறக்காதுங்கய்யா. உண்ணாவிரதம் உண்ணாவிரதம். வெள்ளையரே, சிகப்பு மனிதரே, கருப்பு மனிதரே. ஏதோ ஒரு வார்த்தைக்கு சொன்னா உடனே வெளியேறிட்டிய. எங்கடா போயிருப்ப? இங்க என்ன சத்தம்? என்ன சத்தமா? எல்லாம் ஒன்னாலதான். என்னலையா? ஆமா, பார் காதல் இயக்குனர்களை உட்காருங்கடா. ஒரு தலைவன் பேசிட்டு இருக்கல்ல, தலைவனுக்கு கொஞ்சமாவது மரியாதை கொடுங்கடா. தருதல பசங்களா, நீ சிகப்பா இருக்கிற, அதுலயே அழகா வேற இருக்கிற. ஊர்ல இருக்கிற பொண்ணுகள்லாம் ஒன்னதான் லவ் பண்ணுதுங்க. இதுகளை எல்லாம் லவ் பண்ண மாட்டேங்குதுன்னு சொல்லி என்கிட்ட வந்து முறையீடு செய்யுதுங்க. அதனால நீ என்ன பண்ற? ஊரை விட்டு ஓடி போயிட சாமி. சார் சார், என்ன சார் இது? எவ்வளவு பெரிய மனுஷன் என் கால போய் விழுறீங்களே. உங்களுக்கு தெரியுது, இந்த ஊர்ல இருக்கிற பொண்ணுகளுக்கு தெரியலையே. ஒருத்தி கூட என்ன லவ் பண்ண மாட்டேங்கிறாங்களே. தயவு செஞ்சு நான் கால் விழுந்து வெளியே சொல்லிடாதீங்க. ஏய் தலைவன், நான் கால் விழுறேன், தொண்டர்கள் பார்த்துட்டு நிக்கிறீங்க, வந்து உழுங்குடா. அப்பதான் ஊரை விட்டு போவார் போல இருக்கு. என்ன சார் பேசாம இருங்க, கால் விழுந்து வெளியே சொல்லிடுவானுங்க. வாங்கடா, மேல ஏறிங்கோ, பூட்ஸ கழட்டிடுவானுங்க. சார் சார் சார்,
நான் காதலிக்கிற நிலைமையில இல்ல. ஏதோ குழப்ப தேடி இங்க வந்திருக்கேன். என் பிரச்சனைகள் எனக்கு தான் தெரியும். உங்களுக்கு பிரியவில்லைன்னா சொல்லிடுங்க. இப்பயே நான் இந்த ஊரை விட்டு போயிடுறேன். நீங்க லவ் பண்ணாம இருந்தா போதும். அதுக்காக ஊரை விட்டு போவேணாம். இருந்துட்டு போங்க. பாவம். நான் வரேன் சார். அப்பா அவனே சொல்லிட்டான் யாரையும் காதலிக்க மாட்டேன்னு. நம்மளுக்கு பிரச்சனையே இல்ல. உடனே ஊர்ல இருக்கிற பொண்ணுகள்லாம் வந்து உங்களை தான் காதல் பண்ணுமாக்கு. எங்க மூஞ்சி காட்டு. உங்கடா பொம்பளை பார்க்காத பசங்களா. யோ கம்மல் வாங்கி தரேன் சொல்லி ஏமாத்திட்டே இருக்கிய. நமக்கு போட்டியா சாராய கடையை கவர்மெண்டே திறந்துருச்சுமா. இல்லன்னா கம்மல் என்ன காரே வாங்கி விட்டுருப்பேன். வியாபாரம் சுருங்கி போச்சு. இல்லனாலும் கிழிச்சிருவேன். என்ன புகடா. புகையே இல்லாத அடுப்பை கண்டுபிடிக்கணும். அப்பதான் வியாபாரம் பெருகும். ஐயா சாராயில பிச்சை ஊத்துறது இல்லப்பா. வணக்கங்க. அத நீயே வச்சுக்க. திருப்பி கொடுக்க இல்ல. யாரா அவன்? பன்னிக்குட்டிக்கு பல்லு விலைக்கு பவுடர் போட்டுட்ட மாதிரி வந்து நிக்கிறான். அதாங்க உங்க அண்ணனை வெட்டுறதுக்கு ஆள் கேட்டீங்களா கூட்டியாந்து இருக்கேன். அடுப்பெருக்கவே உதவ மாட்டான் போல் இருக்கு. இவங்கிற ஆளை வெட்டுறது. ஐயா பாருங்க நம்ம சர்வீஸ. நான் ஆடு வெட்டுறதுக்கே தராதரம் பார்த்தா ஆள் வைப்பேன். நீ மனுஷனை வெட்டுறதுக்கு இப்படி ஒரு மாக்கான கூட்டி வந்திருக்கேடா. வெட்டுறது இல்லைங்க. கொத்தல விடுறா. புரோக்கர். புரோக்கரா? இதுக்குமா? உலகத்துல புரோக்கர் இல்லாத தொழிலே இல்லையாடா? எங்களுக்கு யூனியனே இருக்கு. ஏண்டா ஆளை சொன்ன தேதியில வெட்டுவீங்களா இல்ல காசு பணத்தை வாங்கிட்டு இன்னைக்கு நாளைக்கு இழுத்தெடுப்பீங்க? அட்வான்ஸ கையில வைங்க. உடனே ஆல் க்ளோஸ். நம்பி கருமாதிக்கே நீங்க பத்திரிக்கை அடிக்கலாம். யாரு உங்களுக்கு? மாப்பிள்ளை நிச்சயத்துக்கு வர கூச்சப்பட்டுட்டு மலையடி வாரத்துல உட்கார்ந்து இருக்கிறான். பொண்ணு நடனா இந்த வாங்குது. ஐயா பொண்ணும் அவசரப்படுது. நேரமும் ஆகிட்டு இருக்கு. சட்டு புட்டுன்னு ஒரு தேனிய குறிச்சா பந்திய போட்டுறலாம். பாயாசம் வேற ஆறிக்கிட்டு இருக்கு. ஆறுனா நான் சாப்பிட மாட்டேன். அடையாத விருந்தாளி. அல்பம் அடக்கி வாசி. நீ சீக்கிரமா சாப்பிடணுங்கிறதுக்காக சீர்வரிசை பத்தி பேசாம நாள் குறிக்க முடியுமா? நாய். எட்டலையே என்ன பண்ணிட்டு இருக்க? ஊஞ்சல் கட்டி விளையாட போறேன். ஊழல் இருக்கவனுக்கு அந்த சுருக்கு மட்டி இருக்கல இதுல விழுந்து தொல்ல போறையா. சரியான மாதிரி சாமி இருக்கிய. என் சாமி சாக போற. சாமியோ அந்த அனாதை புண்ணு வச்சு மேல நான் உதிரியா வச்சிருந்தேன். நானும் கையிலாட்டாலும் என்னை கட்டிக்கிடுவான்னு நான் ஆசைப்பட்டேன். அந்த அசுரூருக்கார வந்து அடிச்சுட்டு போயிட்டானே. அவன் தானே கட்டுறது நான் பாக்கணுமா? விடியா நான் தூங்க போறேன். தொங்க போறேன். விடியா அட்ரஸ் கொடுக்கா போயிட்டானே. நான் நரகத்துல போய் எங்க தேடுவேன்? விடியா விடியா நான் தூங்க போறேன். சொன்னா கேளியா? விடியா உனக்கலையா? நீ சாகிறத பத்தி நமக்கு கவலை இல்லை. துக்கு போட்டு செத்தா நாக்கு வெளியே வரும். கண்ணு பிதுங்கும். உயிரோடு இருக்கும் போதே நீ அசிங்கமாகிறே. நீ செத்துட்டா உடனே பாக்குறவன் பயந்து செத்துருவான். இந்த மருந்த சாப்பிடு சாமியோ. 2 நிமிஷத்துல உயிர் போயிடும். நான் ஒரு மேல போய் செய்தியே சொல்றேன். சாமியோ நம்ம செத்துட்டா சாமியோ. நான் செத்த அசிங்கமா இருப்பானாம. அப்ப நான் சாக மாட்டேன். யோ ஊருக்குள்ள போய் உண்மை சொல்லிடாத. இந்த வந்துட்டயா பத்திரிக்கை எங்க ஐயா? அதான் அடிச்சுக்கிட்டு இருக்காங்கல்ல. ஏன் அவசரப்படுற? என்னத்த அடிச்சீங்க? நீங்க அடிச்சு முடிக்கிறதுக்குள்ள மூர்த்த நேரமே முடிச்சிடும் போல இருக்க. ஆமா வயசான ஆளா இருக்கீங்களே, ஏன் அவசரப்படுறீங்க? மாப்பிள்ளை யார்? உங்க மகனா? ஆமா நான் தான் என் மாப்பிள்ள. என்னவோ கல்யாண பொண்ணே கவலைப்படல. நீ ஏன் கவலைப்படுற? யோ பொண்ணு மரத்துக்குள்ள பத்திரிக்கை கொடுத்துறியா? நியூஸ் பேப்பர்லாம் என் பேர் வரல. கல்யாண பத்திரிக்கையில பெருசா என் பேர் வரும்னு அச்சடிக்கை கொடுத்தா லேட் பண்றீங்களா? பத்திரிக்கையா கொண்டா கொண்டா. என் பேர் போட்டுக்க. பெருசா போட்டிருக்கியா? யார் உங்க அம்மாவா? ரொம்ப அழகாவே இருக்காங்க. யோ சுமார். இந்த ஊர் ஒரு மாதிரியான ஊரு. எங்க முதலாளிக்கு ஒரு தம்பி இருக்கான். அவன் எப்ப பார்த்தாலும் எங்க அண்ணனை க்ளோஸ் பண்ணணும், எங்க அண்ணனை க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். ஏமாந்தா நம்மளே க்ளோஸ் பண்ணிடுவான். இந்த ஊர்ல கருப்பன் ஒருத்தர் இருக்கான். அவனுக்கு ஒரு பொண்ணு சிகப்பா பிறந்தக்கூடாது. உங்க கெட்ட நேரம். நீங்க சிகப்பாவே இருக்கீங்க. பீர் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஆமா, எல்லார பத்தியும் சொன்ன, உன்னை பத்தி சொல்லல. என்ன பத்தி சொல்ற அளவுக்கு என்ன இருக்கு? என்னோட பர்சனாலிட்டியை பார்த்தவொடனே பளிச்சுன்னு புரிஞ்சிருக்குமே. முதல்ல இவனை நம்பாதீங்க. அந்த 2 பேருக்கும் கையாலே வந்தா. போகடி. ஏடா இவ்வளவு பேர்த்து வாங்குற உனக்கு கொஞ்சமாவது புத்தி இருக்கா? இதெல்லாம் கோபத்தில் கொடுக்கறது இல்ல,
பிரியத்துல கொடுக்கறது வாங்கி பைக்ல போட்டுக்கணும். வர வர நீ நம்ம ரூட்ல கிராஸ் பண்ற. எங்க அம்மா சாகும்போது தம்பி இப்படி ஒசரமா பிறந்துட்டியே, நாளைக்கு உனக்கு பொண்ணுக்கு எங்கடா போன்னு வருத்தப்பட்டு செத்து போச்சு. அந்த ஆத்மா சாந்தி அடையறக்காத்தா இப்படி அலையற. இப்படி அலைஞ்சினா உங்க அம்மா ஆவி சேர்ந்து அலையும். அத விடு. அம்மணி யாரு, எந்த ஊரு? அசல் ஒரு பொண்ணு நம்ம எஸ்டேட்ல வேலை செய்யறான். ஓ எஸ்டேட். எங்க அண்ணனுக்கு அப்புறம் இது என் எஸ்டேட் தானே. இந்த குழப்பம் எல்லாம் வரக்கூடாதுன்னு தான் எங்க அண்ணனை க்ளோஸ் பண்ணணும், எங்க அண்ணனை க்ளோஸ் பண்ணணும், எங்க அண்ணனை உடைச்சு போச்சா? ஏடா சாராயா, சாராயம் என்ன வள்ளியா? இதுக்குதான் சாராயத்தை எல்லாம் தண்ணியா காய்ச்ச கூடாது, களி மாதிரி கிண்டி வச்சிருந்தா உருண்டையா உருட்டி சாப்பிட்டுக்கலாம். கீழே ஊந்தா தூசி தட்டி கூட சாப்பிட்டுக்கலாம். என்னையவா ஒன்னேவா யாரா நீ? ஒண்ணுமில்ல, நான் பொழுது போகல, சும்மா உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். பொழுது போகலையா? 10-15 மில்லுக்கு ஓனரு அடிங்க. சும்மா அப்படி ஒரு கித்தா புட்டா தான் இந்த ஊர்ல ஸ்பெஷல் மரியாதை நமக்கு கிடைக்கும். ஏய், எங்கடி போயிட்டு வர்றீங்க? எஸ்டேட்டுக்கு. நில்லுங்கடி. அவ இஷ்டத்துக்கு போறீங்க, கேட்டா எஸ்டேட்டுக்குன்னு சொல்றீங்களா? ஐயோ, துப்புனா நாங்க திருந்திடுவோமா? இந்த உலகமே திருந்தினாலும் நாங்க திருந்த மாட்டோமே. அண்டாகாகசம் அபூகா குகும் திறந்துடு சீசே. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை புள்ளை, கடைசி வரை நீயா. இங்க எதுக்கு வந்த? ஓவரா குடிச்சிட்டேன், வாய் கசப்பா இருந்தது, கொஞ்சம் ஊரா வாங்கிட்டு போலான்னு வந்தேன். போடி அறிவு கேட்டவிட. பொம்மா செத்துட்டாங்க, துக்க தாங்க முடியல, ஓவரா குடிச்சிட்டு தூங்கி விட்டேன். எந்திரிச்சு கேட்டேன், பொழைச்சிட்டு தான் சொன்னாங்க. ஒரு சுத்து அழுதுட்டு போலாமேன்னு வந்தேன். 2 பேரும் சேர்ந்து அழலாமா? இல்ல, நான் தனியாவே அழறேன். இத பூட்டி வாங்கறத பார்த்தா இவ்வளவு ஒரு ரவுண்டா அடிப்பா போட்டிருக்கு. சிங்கனூர் சந்தையிலே சிரிக்க சிரிக்க பேசினியே, வண்டி பாற சந்தையிலே வாட்ட சாட்டமா நடந்தியே, பொள்ளாச்சி சந்தையிலே பொறி வாங்கி தின்னையே. ஆனா அவன் நீ போயிட்டியே அம்மா. பூமி 24 மணி நேரத்திற்கு ஒரு முறை தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றுகிறது. இதுதானே பூகோளம். அப்படியா? நான் படிக்கும்போது அதெல்லாம் சொல்லி கொடுக்கலையே. புதுசா சேர்த்து பண்ணணும். எங்க மூஞ்சி காட்டு. தலைவா, உன்னை ஜெயில் வாசல்லையே ஆள் உயர மாலை போட்டு வரவேற்கலாம்னு தான் நினைச்சேன். ஆனா அவன் மாலை கடை லீவா போச்சுமா. ஆமா, இப்படி வாயிலேயே அபிஷேகம் பண்ணு. கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், ஆனா வச்சுக்கிறேன்னு சொன்னேன். சரி, என்ன தாலி கட்ட மாட்டேன், ஆனா வீடு கட்டி தரேன்னு சொன்னேன். கடையத்துல இப்படி அடுப்பு கட்டி சாராயம் காய்ச்சி வச்சுட்டேயா? எலிசபெத் மகாராணி மாதிரி பேசுனேன், இடுப்பு மேல எட்டி மிதிச்சு போடுவேன். பாரு, சைக்கிள் கேப்ல படுத்துதான். வெளிவாடா நாயே. 5000 ஆச்சே. சொத்திட்ட விட்டு அதுல பாதியை பிடிச்சிட்டேன். எங்க பார்த்தேன்? எந்த பக்கம் போறது? 5000 போச்சு. 5000 போலீஸ் சொல்லி 5 லட்சம் ரூபாய் வாங்கிருப்பேன். பாதியா